த்ரில்லர் மூவி தான். அதில் உள்ள அந்த பெப்லாம் வந்து குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வசந்த் ரவி வந்து பின்னிட்டாப்லன்னு சொல்ல முடியும். அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இருக்குது. என்னன்னு கேட்டேன்னா அந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படி கேட்டேன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா யார் மர்டர் எல்லாமே ஓப்பன் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிக்கிட்டு அவங்க கண்டுபிடிக்க போகிறது வந்து இதாக இருக்குது. கிளைமாக்ஸில் வந்து சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜ் டீசன்ட் வாட்ச் மூவி தான் அது. பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் ஒன்றுமே இருக்காது. ஆவரேஜ் ஓகே ஒரு படம் பார்க்க போகலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை உட்கார வைக்கும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. என்னடா போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அதிலலாம் ஒன்றும் இல்லை. கண்டென்ட் கிடையாது. வல்கராக இந்த சீனுமே கிடையாது. அந்த சைக்கோ த்ரில்லர்னு சொல்கிறாங்க. அந்த சைக்கோ கொல்ற சீன்லாம் நம்மளுக்கு பதட்டமே வரல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி போட்டுட்டு ஒரு டெட் பாடியை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. கழுத்து அறுத்துருக்குது, கையை வெட்டிருக்கு அப்படி சொல்லிடுறாங்க. அந்த வெட்டுற இது அது மாதிரிலாம் பண்ணலை. சர்டிஃபிகேட் வாங்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா படத்தோடைய பட்ஜெட்டுக்கு நம்ம சர்டிஃபிகேட் வாங்கினா இன்னும் காலியாயிரும். அதனால் வந்து நம்ம வந்து வாங்காமல் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி. செம்ம வசந்த் ரவி பின்னிட்டாப்ல. ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து வர்றாப்புல. போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்தா நல்லா இருக்காப்புல. வீட்டில் வந்து டிஷர்ட் போட்டு போயிருக்காப்புல நல்லா இருக்காப்புல. பேண்ட் ஷர்ட் போட்டு டை பண்ணிட்டு வர்றாப்புல. அப்பயும் நல்லா இருக்காப்புல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலக்கிட்டாப்புல. பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. எங்கேயோ கொண்டு போகலாம் ஆளை. அவர் என்னென்னா அந்த கதையில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மாட்டிக்காங்க. மற்றபடி உங்கள் டீசன்ட் வாட்ச். 10க்கு 6. இந்திரா படம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு சார். நல்லாயிருக்கு. நல்லா சார் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணிட்டு வில்லனும் நல்லா பண்ணியிருக்கா போல். சர்ப்ரைஸ் வில்லனாக இருக்குது. ஒன்றும் தெரியல. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஸ்டோரி வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாம் சார். இல்லை அது எதுவும் மிங்கல் ஆகலை. எல்லா படமும் புது படமாக இருக்காதுல்ல. ஏதாச்சும் ஒரு சின்ன டாட்டாவது வரும். அது அவ்வளோதான். மற்றபடிலாம் எந்த ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக பார்க்கலாம் சார். அதனால் எந்த குறையும் இல்லை. ஏன்னா ஒரு ஃபேமிலிக்காக எடுத்துருக்காங்களா இல்லை ரெண்டுமே மிக்ஸு சார். ஆமாம். ஒரு பப்ளிக் லைஃப் என்ன ஏதுன்றதை அதை பார்த்து எடுத்துருக்காங்க. மற்றபடி படம் தாராளமாக பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ஆன்லைன் ஸ்டோரி என்ன சொல்ல வராங்க? மைய கருத்து பார்த்தீங்கன்னா தப்பை மறைக்காதீங்கன்ற ஒரு கான்செப்ட். என்றைக்காக இருந்தாலும் அது வெளியே வரும். அதை மறைக்க முடியாதுன்ற ஒரு கான்செப்ட். கண்டிப்பாக சார் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் சார். 9%. தேங்க்யூ. மாலோ ப்ரோ படம். அசி மாலோ சோ மாலோ ப்ரோ. சத்தியமா ப்ரோ மஜாவாக இருந்தது படம். ஓகேவா? ஜெயிலர் பட ஹீரோ. ஜெயிலர் சூப்பர் ஸ்டாரோட பையன் அஸ்யானந்திரா போல. நான் கண்ணு தெரியாமல் மஜாவை நினச்சிட்டா போல. அதில் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க வில்லன். நிலைக்கிறாங்கம்மா ஸ்டென் ஆகிட்டேன் நான் அதில். ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு? ஸ்டோரி ப்ரோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ப்ரோ படம். ட்விஸ்ட் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. இப்போ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ப்ரோ படம். எப்படி கொண்டு போறாங்க? ஸ்டார்டிங் ஸ்லோவா இருந்துச்சு. எண்டிங் ஃபினிஷிங் மஜாவா இருந்துச்சு. அவ்வளவுதான். மதி ப்ரோ அந்த பார்ட் 2 நயன்தாரா மதின்றவங்க அழகு ப்ரோ. விஷயம் பண்ணினா திரும்ப உனக்கே வரும். அந்த பெயின் வந்து திரும்ப கிடைச்சிரும். நிறைய த்ரில்லர் படம் வந்திருக்கு. இந்த படம் என்ன டிஃபரெண்டா இருக்கும்? நல்லா இருந்துச்சு. நிறைய த்ரில்லர் படம் கம்பேர் பண்ணும்போது தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க படத்தில்? படத்தில் வந்து நான் வேறு படத்துக்கு வந்தோம். படம் மாதிரி வந்துட்டேன். படம் மாதிரி பார்த்தீங்க. நல்லா இருந்தது. அவர் நடிப்பில் எப்படி இருந்தது? ஓகே தர நல்லா தான் இருந்தது. டைம் ஆயிடுச்சு தர. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கா? பார்க்கலாம் தர. மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அது ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ஓகே தர. படம் நல்லா இருந்தது. சூப்பராக. எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க படத்துக்கு? 4.5 கொடுக்கலாம்.